வணக்கம் மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும். மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க மாஸ்டர். இப்போ வந்து நம்ப இப்போ நீங்கள் சடோரியில் சொல்கிறீங்களா மாஸ்டர், நிறைய பேர் நிறையா பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நமக்கு அது வேண்டி இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்கிறீங்களா மாஸ்டர்? இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு நம்ம லைஃப் எந்த அளவுக்கு மாறுது இப்போ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் வேண்ட மாட்டேங்கிறோம். பட் அது அது வந்து உள்ளார என்ன நமக்கு ஆழ் மனதில் வந்து அந்த ஆசையெல்லாம் இருக்கா? பட் ஏன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இங்கே யாருமே கிடையாதுங்க மாஸ்டர். இப்போ சடோரி வரப்பவும் சரி, நம்ம எப்பயுமே சரி, நம்மக்கிட்ட இந்த பிரச்சனை சரியாகணும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதுவும் நமக்கு இப்போ வேண்ட தோண மாட்டேங்குதுன்னா மாஸ்டர், இப்போ அது வந்து என்ன மென்டாலிட்டின்னு எனக்கு அது கொஞ்சம் புரியலங்க மாஸ்டர். இப்போ ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கேட்காம கிடைக்காதுன்னு ஒரு லா இருக்குங்க மாஸ்டர். அதே நேரத்தில் எதையுமே நம்ம கேட்காம இருந்தால் எல்லாமே கிடைக்கும்னு ஒரு லா இருக்குது மாஸ்டர். பட் ஆனால் ஒரு சில விஷயம் வந்து நம்ம ப்ரேயரை தாண்டி நமக்கு நிறையா இஷ்யூஸ் இருக்கும். இப்போ அது வந்து நம்ம ப்ரே பண்ணுறோம், இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நம்ம டெய்லியும் அதை பற்றி ப்ரே பண்ணுறது, அது ஒரு பாட்டாக வச்சுக்கலாமா சார்? இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, எல்லாம் நிறையா சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் வந்து அதை பற்றி நான் டெய்லியும் ப்ரே பண்ணுறேன், இந்த மாதிரி சரியாகணும் சரியாகணும் சரியாகணும். பட் அதே நேரத்தில் அதை வந்து இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் நடந்து போயிருச்சுன்னு நான் அப்படி முழுமையாக அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அப்படி அக்செப்ட் பண்ணி நிறையா விஷயம் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதுங்க மாஸ்டர். பட் ஆனால் இருந்தாலும் உள்ளார ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு மாஸ்டர். ஏன் நம்ம அப்பா சரியாகணும் டெய்லியும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ப்ரே பண்ணக்கூடாதா? இல்லை அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி லைஃப்பில் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இப்போ அதை வந்து சரியாகணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாதா? அப்படி இல்லைன்னா நம்ம அதை டோட்டலாக அக்செப்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகுது மாஸ்டர். அதை நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இது ஒரு டவுட் இருக்குது மாஸ்டர். ஏன்னா இன்னும் இதில் என்ன இடிக்குதுன்னா, நமக்கு கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அது அது எந்த அளவுக்கு அந்த மாதிரி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரியலங்க மாஸ்டர். இப்போ கேட்டால் தான் கிடைக்குங்கிற மாதிரி, அதே நேரத்தில் அக்செப்ட் பண்ணாலும் நிறையா மாறுதல்களில் இருக்குது. பட் ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்க மாஸ்டர். அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்களா மாஸ்டர்? நன்றிங்க மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம் சஞ்சய். இல்லை 3 விஷயம் கேட்டிருக்கிறீங்க. ஒன்று, கேட்டால் தான் கிடைக்கும், பிரபஞ்சம் அதை பற்றின ஒன்று. எது நம்ம கேட்க தேவையில்லை, நமக்கு தேவையானதை அவன் கரெக்டாக படி இழப்பான். பெற்றவனுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு. இது ஸ்பிரிச்சுவல் லா. ரெண்டுமே மனிதன் கண்டுபிடிச்சது தான். 3வது விஷயம் பிரார்த்தனை மூலிமா நிறைய கிடைக்குது. பிரார்த்தனை பண்ணலாமா? சராசரி மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, எனக்கும் பிரச்சனை வருது. அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, எல்லாம் ஏற்றுக்கிறோம். பட் அக்செப்ட் பண்ண முடியாத பட்சத்தில் பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது, இது மக்களோட மனநிலை, அவன் தன்மை எந்த தளத்தில் இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அவன் எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்னா, தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் எதனால் வருது, ஏன் வருதுன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியாது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணி, எல்லா பாவம் பண்ணியிருப்பான், நான் பார்த்து எதையுமே நான் ஞாபகம் வச்சுருக்க மாட்டான். கொஞ்சம் நல்லதை மட்டும் ஞாபகம் சொல்லிக்கிட்டே இருப்பான், கெட்டதை செஞ்சு சொல்லவே மாட்டான். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், எனக்கு இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ போக்கிட மற்ற போது தன்னோட திறமையால், தன்னோட சக்தியால் எதுவும் செய்ய முடியாத போது ஒரு தெய்வ சக்தி நாடுறான். மேலே ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிறான். இவனாகவே அந்த தெய்வத்தையும் படிச்சுக்கிறான். மாரியாத்தா, செல்லாத்தா, முனியாண்டி அப்படின்னு இவனாகவே வேணுங்கிற தெய்வத்தை படித்து வச்சுக்கிறான். அல்லது நமக்கு முன்னால் வாழ்ந்த வழிகாட்டிகளை படித்து வச்சுக்கிறான். அப்படி இல்லைன்னா மேலே ஏதோ ஒன்று இருக்கிறதா நினச்சி அதுக்கு பிரார்த்தனை பண்ணுறான். இந்த சமாச்சாரத்துக்குள்ளே பழனிக்கு போகிறான், இல்லை திருப்பதிக்கு போகிறான், இல்லை ஏதோ ஒரு சமாச்சாரம், ஏதோ ஒன்று நமக்கு மேலே ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் அறிவு கேட்டுனதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். அந்த அறிவு கேட்டுனது இவனோட அறிவால் உருவாக்கப்பட்டது, அல்லது இவனோட அது பெருசாக என்னங்கிறது இவனுக்கு தெரியாது. இவன் பெருசாக நம்புகிறான், அதனால் பிரார்த்தனை பண்ணுறான். அல்லது ஸ்பேஸில் பிரார்த்தனை பண்ணுறான். இந்த பிரார்த்தனை பண்ணுறது மூலிமா ஒரு சிலது நடக்குது, ஒரு சில நடக்காமல் போகுது. ஒத்தது ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா. அது வந்து சயின்டிஃபிக்காகவும், அது ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ப்ரூஃப் பண்ணப்பட்டது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படிப்பட்டவர்கள் தான் உன் நண்பர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி வந்து நீ வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நல்லது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது சுயநலம் இருக்குது மட்டும். பொது நலத்துக்காக பிரார்த்தனை பண்ணல, ஊர் நல்லா இருக்குது செழிக்கிட்டுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணல, ஓசோனில் ஓட்ட விழுக்கூடாதுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணல, உனக்காக பிரார்த்தனை பண்ணுற. அதில் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இது பேசிக் ஆர்டினரி மனிதன் அதான் பண்ண முடியும். அவனால் எங்கள் ஆத்தாளுக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஒரு பிள்ளையை நீ லவ் பண்ணுற, உன் ஃப்ரெண்டும் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான், நீயும் பிரார்த்தனை பண்ணுற, அவனும் பிரார்த்தனை பண்ணுறான்.
எனக்கு இந்த பிள்ளையை கட்டி கொடுங்க. ஆண்டவன் உனக்கு கட்டி தருவானா, அவனுக்கு கட்டி தருவானா? உனக்கு கட்டி கொடுத்துட்டா நீ என்ன சொல்ற, ஆகா என் பிரார்த்தனை பழிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்றான், என் பிரார்த்தனை பழிக்கல, கடவுள் ஒன்றும் இல்லைங்களா. அப்போ அந்த லாவை கொண்டு எங்கே வச்சு போகிறது நம்ம? இது அடுத்த லெவல். ஃபர்ஸ்ட் லெவலில் நம்புறான், அது மாதிரி மேலே மேலே நம்ம போகும்போது இந்த மாதிரியான சிக்கல் வரும். கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதுவும் இதோட ஒத்தது தான். தொடர்ந்து நீ கேட்டுகிட்டே இருக்குன்னா அதே மனவரிசை அதே அலைவரிசையில் இருக்கிற அப்படின்னாக்கா, தொடர்ந்து நீ கேட்டுகிட்டே இருக்குன்னா அது தரும், கேட்டால் கிடைக்கும், அப்போ பிரபஞ்சத்தில் கேளுங்க அப்படிங்கிறது. நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ண, ஐஸ்வர்யா கல்யாணம் தினம் பிரார்த்தனை தினம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பென்ஸ்கார் வேணும், பென்ஸ்கார் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பென்ஸ்கார் வேணும், எனக்கு கோடி இருக்கோ, எனக்கு 100 கோடி பணம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணவன் பிரபஞ்ச லெவலில் கேட்டவன் இருக்கிறான். எப்படி எப்படி கிடைச்சிடும்? ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் குந்திக்கிட்டு நீ வந்து பிரார்த்தனை பண்ணுறதுனாலையோ அல்லது ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் குந்திக்கிட்டு கேளுங்கள் கிடைக்கப்படும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு மேலே கேட்டுட்டு குந்திருந்தா எப்படி கிடைக்கும்? எப்படி ஐஸ்வர்யா நீ கல்யாணம் பண்ண முடியும்? எப்படி பென்ஸ்காரனால் வாங்க முடியும்? கேட்டவொன்னே கிடைச்சதுன்னா இப்போ உலக பணக்காரன் பில்கேட்ஸ் கேட்டு தான் உலக பணக்காரன் ஆனால் அம்பானி கேட்டு தான் பணக்காரன். அப்போ உழைக்கலையா அவன்? திறமை இல்லையா? அவன் அது முட்டாள்கள், வேறு வழி இல்லாத முட்டாள்களுக்கானதாகி போயிருது இல்லையா? ஸோ அது ஃபெயிலியரான வரலாம். தன்மை எப்படி இருக்கோ அது ஈர்க்கப்படும், கேட்டாலும் கிடைக்கப்படாது. அப்போ அது அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ 3வது ஸ்டேஜுக்கு போகிறோம். 3வது ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னொரு புரிதல் வருது. இன்னொரு புரிதல் வரும்போது என்ன நினைக்கிறான், எல்லாம் சரியாக நடந்துகிட்டு இருக்குது, எது நடக்கணுமோ அது நடந்துட்டு இருக்குது. எவரி ஆக்ஷன் வில் பி a ரியாக்ஷன். எப்பயோ போட்டது முளைக்குது. என்ன எல்லாம் சரியாக நடந்துட்டு இருக்கு, நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கணும். இயற்கை நமக்கு இயக்குது, நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கணும். இந்நேரத்தில் நீ இந்த கேள்வி கேட்குற, இந்நேரத்தில் இந்த பதில் சொல்கிறேன்னா காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் இல்லை. இல்லைன்னா இத்தனாயிரம் பேர்கள் நீ மட்டும் ஏன் வந்து கேள்வி கேட்குற, நான் பாட்டு சும்மா கொஞ்சிருந்தேன்னா நீ என்னையே கேள்வி கேட்டினா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னோட தான் இருக்குது. இத்தனை பேருக்கு இந்த அம்மா பாவத்தில் நான் ஏன் வந்து பிறந்தேன், அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் நீ பஸ்ஸில் போகிறேன், இத்தனை கார் போகுது, ரயில் போகுது, ஃப்ளைட் போகுது, இத்தனை போகுது, அப்போ நான் பஸ்ஸில் போகிறேன், அது ஒரு காரணம் இருக்குது. அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நம்ம செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். செய்யலை அதான் யோகமாக செய்கிறது. அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் செய்யும்போது யோகம் மாதிரி இருக்குது. அதான் கர்ம யோகம் செய்யணும். அட்டாச்மெண்ட்ஸோட உங்கள் அப்பனுக்கு நல்லா நீ பிரார்த்தனை பண்ணால் அது கர்மம். என்ன ஒரு இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ண வேண்டிய இடத்துல உனக்கு ஒரு சூழல் ஏற்படுது, நைட்டு 9 மணிக்கு கூட்டு பிரார்த்தனைன்னு கூப்பிட்றாங்க, இத்தனாயிரம் பேருக்கு யாரையும் கூப்பிட உன்னை மட்டும் கூப்பிட்றாங்க. அப்போ வந்து நம்மளை நோக்கி வரக்கூடிய எல்லாமே அவன் அனுப்புனு தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு ஏகாந்தமாக உலக நலனுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். அது உனக்காக நீ பண்ண கிடையாது, யாருக்காகவும் கிடையாது. அப்போ அது யோகமாக மாறிடுது. ஸோ பிரார்த்தனை வந்து நீ வந்து கர்மமாகவும் பண்ணலாம், யோகமாகவும் பண்ணலாம். அந்த கேளுங்கள் கிடைக்கப்படும், கர்மமாகவும் பண்ணலாம், யோகமாகவும் பண்ணலாம். பெரும்பாலும் கர்மம் பண்ணுற எதுவுமே நடக்காது, யோகமாக பண்ணுறது நடக்கும். அதனால தான் கர்மத்தை யோகமாக பண்ணுங்க அப்படிங்கிற நான் பங்குற அட்டாச்மெண்ட்ஸும் நீ வேணா நடக்காது. அப்படி 1-2 நடக்குன்னா காக்கா போகிற பணம் பணம் வந்தது. உண்மையில் இருக்குங்கிறது தான் முக்கியம். பிரார்த்தனை பண்ணும்போது நீ மைண்டில் இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணால் நடக்கவே நடக்காது. அதனால தான் எல்லாம் தோற்று போயிடறான். அந்த 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 லா ஃபெயிலியர்னு வந்து சீக்ரெட் லா வந்து ஃபெயிலியரு, பிரபஞ்ச இருப்பு விழா வந்து ஃபெயிலியர்னு போனது காரணம் அதுதான். எல்லாம் மண்டையிலிருந்து தான் செஞ்சான். மண்டையிலிருந்து செஞ்சால் எதுவுமே நடக்காது. மண்டையில் இருந்துட்டு ஆசையில் 1 2 3 லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டான். லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு 9 மணிக்கு எழுந்துச்சு வந்துட்டான், கண்ணை மூடிட்டான், ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டான். என்ன அது திரும்ப 100 எடுத்தாலும் ஜெபம் பண்ணான். மண்டையில் இருந்துட்டு பண்ண எப்படி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம். மண்டையில் இருந்துட்டு பண்ண எப்படி நடக்கும்? ஹரே ராம ஹரே சொல்லவும் தேவையில்லை. நீ இருந்துச்சுன்னா மூலத்தில் இருந்துச்சுன்னா அதான் நடக்கும். தன்மை என்னங்கிறது தான் முக்கியம். நீ எப்படி இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். என்ன கேட்குறங்கிறது முக்கியம் இல்லை. நீ எப்படி இருக்கிறீங்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உன்னையே வந்து கேட்பாங்க. என்கிட்ட கேட்குறான், என்கிட்ட ஒன்றும் இல்லையே கேட்குறான்னு நினைப்பான். ஆனால் கூட கேட்குறவங்களாம் நடக்கும். தன்மை புரியுதா நீ பார்த்துக்க. இப்போ நீ வந்து கேட்குறவனா இருக்கிற, நீ கேட்குறவனா இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தன் கொடுக்கணும் இருக்கான்னு அர்த்தம். அப்போ நீ மண்டையிலேருந்து கேட்குறவனுக்கு என்ன வேணும் எதுக்கணும், நீ பிரத்தியாருக்கே கேட்டாலும் சரி, எத்தாப்புல வீட்டுக்காரனுக்கு கேட்டாலும் சரி, பக்கத்து ஊருக்காரனுக்கு கேட்டாலும் சரி, நீ முன்னோருக்கு கேட்குற. அப்போ கையேந்திர இடத்துல நிற்கிற. அப்போ கொடுக்குறதுக்கு எவனோ ஒருத்தர் இருக்கிறான்னு அர்த்தம். இருக்கான இல்லையான்னு உனக்கு தெரியாது, இருக்கான்னு நம்பிக்கையில் கேட்குற. இதுதான் நடக்குது. நான் சொல்கிறது என்னன்னா, அந்த தன்மைக்கு போயிடுற, நீ இல்லாமல் போயிடுற. நீ இல்லாமல் போகும்போது நீ ஒருத்தர் நம்பின பார்த்து ஏற்றாலும் வேணா ஒருத்தர் இருக்கான் நம்ம வச்சு அவனாக மாறிடுற. அவனு ஒன்று கிடையாது, இல்லை அது இருக்குது ஆனால் இல்லை அந்த தன்மை அது. அப்போ நீ அந்த தன்மைக்கு நீ போகும்போது நீ கேட்குற இடத்துல இல்லை, நீ கொடுக்குற இடத்துல இல்லை, நீ ஏகாந்தத்தில் இருக்கிற. கொடுக்குற இடத்துல இருந்தாவே கேட்குற இடத்துல ஒருத்தர் இருக்கான்னு ஆகிப்போயிடும். உன்னால் கொடுக்க முடியாது. அந்த தன்மையில் இருக்கும்போது நிறைய பேர் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவான். தன்மை தான் அங்கே முக்கியம். அவன் கேட்பான், உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் நடக்கும். ஆனால் நீ கொடுக்குறானா அது கிடையாது. சடல் வந்து அத்தனை பேர் கேட்குறான், எல்லாம் நடக்குது. நான் கொடுக்குறானா நான் கொடுக்க கிடையாது. நான் கேட்குற இடத்துல இல்லை, அதனால என்கிட்ட நிறைய பேர் கேட்க வரான். அந்த தன்மையை நீ புரிஞ்சுக்கணும். நீ பிச்சை வாங்குற இடத்துல நீ இல்லை, அதனால உங்கள்கிட்ட நிறைய பேர் பிச்சை கேட்டு வரான். பிச்சை வாங்குற இடத்துல இல்லைங்கும் போது கொடுக்குற இடத்துல உன்னால் இருக்க முடியாது. அப்போ எதோ ஒன்று கொடுக்குது, அது எதுலாம் சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது ஒரு உச்சம். அப்போ கொடுக்குற இடத்துல போகும்போது அதெல்லாம் நடக்குது. நீ அதை பிரபஞ்சமாக கூட வச்சுக்கலாம், நீ குருவாக வச்சுக்கலாம், சாமியை வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம். நீ ஒரு பேரை வச்சுக்கலாம், என் பேரை போட்டுக்கலாம். பிரபஞ்சமும் கொடுக்குறது கிடையாது, சாமியும் கொடுக்குறது கிடையாது, நானும் கொடுக்குறது கிடையாது. அந்த தன்மையில் மாறும்போது அது யாராக இருந்தாலும் சரி,
ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, பொருளை உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு தன்மை அதுக்கான தன்மை தான். அதை அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே எளிமையாக எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவனை நோக்கி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் ஊர் ஆட்டுக்குட்டிகிட்ட போய் கேட்கல, நல்லா தெரிஞ்சுக்கும். உங்கள் அத்தைக்கிட்ட போய் கேட்கல, உங்கள் கார் வச்சுக்கணும் அதில் போய் கேட்கல, உங்கள் ஆயாக்கிட்ட போய் நீ கேட்கல, உங்கள் பொட்டிக்கடையில் போய் நீ கேட்கல. பிரார்த்தனை எங்கே பண்ணுற? எங்கேயோ பண்ணுற ஆகாயத்துக்கு தாங்க. யாருக்கு ஏதாவது தெரியுதா? இல்லை. அப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அது நம்புற நீ நம்பலினா கூட கடவுள் இருக்குன்னு நம்பாத தீக்கா கட்சிக்காரனும் நம்மளால் முடியலன்னா அவன் வேண்டான். வெளியில் கோயில் இடிக்கிறான், ஆனால் பார்த்தீங்கன்னா வேண்டான். இங்கே மேலே கோயிலுக்கு இங்கே இல்லை சாமி, வேற எங்கேயும் இங்கே இருக்குங்கிற மாதிரி வேண்டான். ஒரு தன்மை ஒரு நிலை இருக்குது. அது அடுத்த ஸ்டேஜில் அந்த நிலையாக நீ மாறும்போது எல்லாரும் மட்டும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உன்னால் கொடுக்க முடியாது. ஆனால் கேட்குற அத்தனை பேர்த்துக்கும் எல்லாம் கொடுக்கப்படும். மேட்ரு தான் நீ புரிஞ்சுக்கணும். உன்னால் கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் என்கிட்ட கேட்குற அத்தனை பேர்த்துக்கும் கொடுக்கப்படும் போது அது அடுத்த நிலை. இதில் இப்போ நீ சொன்ன மூணுமே உண்மை. பிரார்த்தனை எளிமையான மக்களுக்கு. பிரார்த்தனையில் ஒரு சிலருக்கு நடக்கும். காக்கா உலர பணப்பலம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுகிறாங்களே அது அடுத்த நிலை. இது பரிணாம வளர்ச்சியில் ஒருத்தன் சொன்னது. ஒருத்தன் வளர்ந்துட்டு வரும்போது ஒருத்தன் ஓலைச்சுவடி அடிச்சுட்டு போகிறான். அப்போ அது முழுமையும் கிடையாது. மேலே 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 போயிட்டே அடுத்த வளர்ச்சி இது. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? பிரார்த்தனை பண்ணுற இடத்துல இருக்கோமா? நமக்காக பிரார்த்தனை பண்ணுற இடத்துலமா? அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுற இடத்துலமா? இல்லை கேளுங்கள் தட்டுங்கள் சில அந்த பிரபஞ்சத்தில் வச்சுட்டு தினம் காலையில் சாயந்தரம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அல்லது ஒரு ஜபமாலை எடுத்து வச்சு திரும்ப அதை வேண்டிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதெல்லாம் அது சிவத்தன்மைன்னு சொல்கிறது. அடுத்து சக்தி தன்மைன்னு சொல்லுது. அடுத்து கீழ் இருக்கிறது சராசரி மனிதனோட தன்மைன்னு சொல்கிறது. ஸோ இப்போ சராசரி மனிதன் வந்து தான் பிரார்த்தனையில் தான் நீ ஆரம்பிச்சான். வேறு எதுலேருந்து ஆரம்பிப்பேன்? ஒன்றும் தெரியாது ஒருத்தருக்கான் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், கறி திங்கிறான், சாராயம் குடிக்கிறான், ஓடுறான் புள்ள பார்க்குறான், அது பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சுக்க. அவனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம வேற ஒரு அவனால் முடியாத போது தானே ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அவனுக்கு. இப்போ மனிதனால் முடியாத போது தான் மனிதனுக்கு மீறி சக்தி ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ஹெல்ப்பை நோக்கி போகிறான். அப்போ தானே பிரார்த்தனை வருது. பிரார்த்தனை வச்சுட்டு தானே பிரார்த்தனை முழுசாக புரிஞ்சிக்க முடியும் அவனால். உண்மையான ஈடுபாட்டான பிரார்த்தனை இருந்ததுன்னா அது மூலாதாரத்துலேருந்து வந்து அவன் காணாமல் போயிடுவான், தன்மைக்கு போயிடுவான். இப்போ மீரா பண்ணாங்கன்னா அந்த தன்மைக்கு போயிட்டான். இல்லை போய் சாமி கும்பிட்ற அத்தனை பேர் அந்த தன்மைக்கு போகிறான்னா நம்ம ஊரில் எத்தனை கோயிலுக்கு போகாதானே இல்லை, 100 கோடி பேர் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறான். மீரா வந்து ஒருத்தர் தான் சொல்கிறான், உங்கள் அப்பனையும் எங்கள் அப்பனும் கோயிலுக்கு போனான், உங்கள் அப்பனையும் எங்கள் அப்பனையும் எவனுக்குமே தெரியாது. ஆனால் மீராவை தெரிஞ்சிருக்குது. உங்கள் அப்பனும் எங்கள் அப்பனும் வந்து தலையிலிருந்து சாமி கும்பிட்டான். வெளியில் செருப்பு திருட்டு போயிருமோ, இந்த பிள்ளை பாரு அழகாக இருக்குது, அந்த ஃபிகர் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த உங்கள் அம்மா கறி அவள் கட்டியிருக்க சேலை நல்லா இருக்குது, சாமி கட்டியிருக்க சேலை நல்லா இருக்குன்னு இருக்கலாம். சாமிக்கு கட்டியிருக்க சேலை நல்லா இருக்குது, அந்த சேலை எந்த கடையில் எடுத்தவங்களும் கேட்குறவங்களாம் இருக்கிறா. சாமி கழுத்தில் போட்டு நெக்லஸ் நல்லா இருக்குது, அது எங்கே கிடைக்குன்னு கேட்டு அதே மாதிரி நெக்லஸ் வேணும் கேட்குறவங்களாம் இருக்குது. கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்ன்றது இல்லையா? ஸோ மீரா போய் தேடி எங்கே கோயிலுக்கு போகிற அவசியம் இருக்கிற இடத்துல அந்த நிலைக்கு போனாங்க. பிரார்த்தனை நிலைக்கு கொண்டு போவோம். நீ எங்கிருந்து பிரார்த்தனை பண்ணுற? மண்டையிலிருந்து பண்ணுறியா, இதயத்திலிருந்து பண்ணுறியா, மூலத்திலிருந்து பண்ணுறியாங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் கேளுங்கள் கொடுக்கும். நீ எங்கிருந்து கேட்குற? மண்டையிலிருந்து கேட்குறியா? சுயநலமாக இருந்தால் மண்டையிலிருந்து மட்டும் தான் கேட்க முடியும். பொதுநலமாக இருந்தால் இதயத்திலிருந்து மட்டும் தான் கேட்க முடியும். ஏன்னா எந்த நலமும் இல்லைன்னா மூலாதாரத்துக்கு கேட்கலாம், ஆனால் மூலாதாரத்துக்கு கேட்க முடியாது. அப்போ தான் தன்மைக்கு போகிறான். சரி, பிரார்த்தனையாக இருந்தாலும் கேளுங்கள் கொடுக்கப்படுமா இருந்தாலும் எதுவுமே பண்ணோன்னா அது நடக்கிற தானே நடக்கும். 3 ஸ்டேஜில் எந்த நிலையாக இருந்தாலும் நீ எங்கே இருக்குங்கிறது தான் முக்கியம். மண்டையில் இருக்கியா, இதயத்தில் இருக்கியா, மூலத்தில் இருக்கியா? உனக்காக உங்கள் அப்பனுக்காக பிரார்த்தனை பண்ணால் மண்டையில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் பிரார்த்தனை பண்ண முடியும். செல்ஃபிஷாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். உலக நலனுக்காக பண்ண வாடிய பெயரை பார்க்கும்போது வாடினேன்னா நீ இதயத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும். இதயத்தில் இருக்கிறனால தான் அழுக முடியும், இதயத்தில் இருக்கிறனால தான் வாட முடியும், இதயத்தில் இருக்கிறனால தான் கருணை செலுத்த முடியும். மூலத்தில் இருக்கவனுக்கு அழுகையும் வராது, சிரிப்பும் வராது. அவன் தான்கிற உணர்வற்ற நிலையில் இருப்பான். சமாதி நிலை. அவனுக்கு கேட்கவும் தேவையில்லை, கொடுக்கவும் தேவையில்லை. அது அடுத்த ஸ்டேஜ். அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட செயல்பாடு இருக்கும். அது நம்ம தன்மையை பொறுத்து மாறுபடும். அவ்வளோதான். என்ன புண்ணியம் செய்தேனோ